ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ யான் கூட மாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு வந்து குழந்தை வேணும்னா ஒழுங்கு முறையை தான் எங்கள் வீட்டில் வந்து வாழ்கிற வழியை பாருன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவள் சத்தம் போட்டுட்டு போகிறா. இங்கே பையனை பார்க்கறதுக்காக அம்மா வராங்க. அது மாதிரி பையன்கிட்ட கேட்குறாங்க, உன் ஒய்ஃப் ஏதோ நீ ஏதோ அஃபேரில் இருக்கன்னு சொல்கிறா, உண்மையான்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரி சொல்ல, நீ இப்படி ஒரு கேவலமான காரியம் நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் உங்கள் அப்பனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஒழுங்காக பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாங்கம்மா வீட்டில் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் நம்மளுடைய ஜங்கை என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி நம்ம கிம் அமெரிக்கா போகிறோம், அது எப்படியாவது போய் ஸ்டாப் பண்ணணும், அது போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லிட்டு போகிறா. இவன் கரெக்டாக உள்ள என்ட்ராகிறப்போ அது மாதிரி கிம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவன் கோவமாக கேட்குறான். என்னதான் இருந்தாலும் கிம்முக்கு வந்து ஜங்கை ஆல்ரெடி வந்து ஹீரோ தான் லவ் பண்ணான் அப்படின்றது கிம்முக்கு தெரியும். இப்போ ஹீரோ கிடைக்கலன்றதுக்காக நம்ம பின்னாடி சுற்றுறான்னு நினச்சி இவன் ஒரு பக்கம் தப்பாக நினைக்க, இவ சொல்கிறா, அப்போனா உன் குழந்தை உனக்கு வேண்டாமா, அதை நான் தனியாக தான் வளர்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அபார்ஷன் பண்ண போனேன், ஆனால் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் உடனே ஹக் பண்ணிவிட்டு, நீ வந்து அப்போல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இப்படி நம்ம பேக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம பேக்கை தேடி வந்து நம்மளோட லிசா வந்திருக்கா. அது நம்ம பேக்குக்கு தெரியல. வெளியே நின்றுட்டுருக்கப்ப பார்த்து ஷாக் ஆகிட்டு காரில் போயிட்டு கால் பண்ணி சத்தம் போடுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேக் சொல்லியிருப்பா, நானாக வந்து பேசுகிறவருக்கு நீ பேசக்கூடாது, இப்போ எத்தனை நாள் தான் ஆகும்னு சொல்லி கேட்க, கம்மிட்டு ஃபோனை வை, நான் சொல்கிறது கேட்டால் கிளியில் கிளம்புன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்மளுடைய யாங்கை தான் காமிக்கிறாங்க. அவள் போய் லாயரை மீட் பண்ணிகிட்ருக்கா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக. அந்த சமயம் வீட்டில் இல்லாதப்போ அவங்க சித்தி வந்து யான்போவை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பேக்கோட அம்மா வந்துட்டு யான்போவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது மாதிரி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடைய பேரன் தானே, அவள் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இது தெரியாத நம்ம யாங்கு இங்கே டிவோர்ஸ்க்கான வேலையை பார்த்துட்ருக்க. டக்குன்னு வந்து சித்தி கால் பண்ணிட்டு உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டா அவன் மாமியாக்காரின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து ரொம்ப பதறிட்டு கிளம்புறா. இங்கே மாமியாருக்கு ஃபோன் பண்ணால், நீ தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, என் பேரனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு வேணும்னா வீட்டுக்கு வா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா எங்கே செக்கு வச்சா அவள் வருவாளோ கரெக்டாக அங்கே செக் வச்சுருக்காங்க. இப்படியே போயிட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட காய்ச்சி பூச்சின்னு கத்துறா, உங்கள் அம்மா நீ ஏன் பிளான் பண்ணி என் லைஃபையே நாசம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீ தான் சொன்னையா குழந்தைய கூட்டிகிட்டு போக சொல்லி அப்படின்ற மாதிரி சத்தம் போட, உடனே குழந்தைய பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறா. ஹீரோயின் தான் இருக்கா. ஹீரோயின் கால் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் என் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் தான் வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறா. மாமியாருக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போக, அங்கே இவ கொஞ்சிட்டு சும்மா இல்லாமல் உடனே கூட்டிகிட்டு ஓட பார்க்குறா. அங்கேருந்து மாமியார் வந்து பயங்கரமாக கத்துறாங்க, குழந்தைய ஏடி தூக்கிட்டு போகிற, குழந்தைய விட்டுட்டு போடி அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரே பதட்டமாகுது. மாமியார் வரதுக்குள்ளே எப்படியாவது குழந்தைய கூட்டிகிட்டு போகணுன்னு போக, ஹீரோயினை போய் பிடிடின்ற மாதிரி கத்துனோன்னே ஹீரோயின் போய் பிடிக்கிறா. என் மாமியார் கிட்ட கெஞ்சிரா, குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு மாமியார் இறக்கமே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவளுக்கு ஒரு வழியே இல்லை, அங்கே போகிற சுச்சுவேஷன் தான். இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறா, குழந்தைக்காக இவங்க எவ்வளோ ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே 2 பேர் போய் பேசுகிறாங்க. அப்போ இவ எல்லா உண்மையும் சொல்கிறா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குது, உன்னோட ஃப்ரெண்டோட தான் அஃபேர் இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்போ பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கே இது ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசு கேட்கல, சரி அவகிட்ட போய் பேசலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ, இங்கே வந்து இந்த யோன்போக்கு வந்து அவங்க பாட்டி என்னென்னமோ சொல்லி விளையாட்டெல்லாம் காமிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பையனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அம்மா இல்லாமல் இருக்கிறதுனால. இப்போ நம்ம ஜங்கு வந்து நம்மளோட கிம்மை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. இவன் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் சும்மா வேலையை பார்த்துட்டு போ, விளையாடாத அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, இல்லைம்மா நிஜமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்போ, கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ என்ன அவசரம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போட, தாய் கிழவி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி, எனக்கு கல்யாணம் உடனே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவ்வளோதான் அம்மா அப்படியே மயக்கம் போட்டு உழந்துடுறாங்க. இவ பேசினதை கேட்டு பயங்கர ஷாக் அவங்க வீட்டில். இப்போ நம்ம கிம் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வீட்டுக்கு வரான், நம்ம அமெரிக்கா போகிறதானே போயிருப்பான், இப்போ வந்துட்டு இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இது மாதிரி வந்து ஜங்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா வேற மயக்கம் போட்டு விழுந்துடுது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் போக, இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் வந்து யான்போ அழுதுகிட்டே இருக்கா, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. அங்கே யாராலையுமே சமாளிக்க முடியல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஷயம் வெளியே வராமல் இவங்க செட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளுடைய யாங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிறகு காய்ச்சலாக இருக்குது. இங்கே வந்து இவன் வந்து யாங்குக்கு கால் பண்ணுறப்போ அவள் எடுக்கலன்னு சொல்லிட்டு சித்திக்கு கால் பண்ணி பார்க்குறான். அப்போ சித்தி சத்தம் போடுறாங்க, நீலாம் என்ன ஹஸ்பண்ட், என் பிள்ளை வந்து அங்கே உடம்பு சரியில்லாமல் கிடக்கு அப்படின்னு சொல்ல,
இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இங்கே நம்ம ஜங்கோடைய அம்மாவும், கிம்முடைய அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா, உன் பொண்ணு மேல தான் தப்பு, உன் பையன் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு, பயங்கரமா அடிச்சுட்டு, இப்ப என்ன செய்றது? அப்படின்ற மாரி 2 பேரு வீட்லயும் பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ, இங்க வந்து நம்மளுடைய பேக் வந்து தன்னோட மனைவிய பார்க்கறதுக்காக வரான். அவன் வீட்ல இல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பிள்ளை ரொம்ப காய்ச்சலோட வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகுது. நம்ம பேக் தான் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் குடுத்து, அவள கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் வந்து சுதாரிப்பு வந்தோனே எந்திரிச்சு பார்க்குறா. அங்க பேக் இருக்கிறத பார்க்குறா. இருந்தாலும் இவளுக்கு அவன் பண்ண துரோகத்தினால அவன மன்னிக்கணுன்ற எண்ணமே வரல. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து லிசாவ பார்க்குறாங்க. பார்த்து போய் லிசாட்ட பேசுறாங்க. "நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன் தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துல இருக்கிற பையன். நீ இப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு" சொல்ல, "நீங்க யார் என்ன வேணா சொல்லு. நான் அவன தான் லவ் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் போறப்போ கரெக்ட்டா வந்துட்டு அஜுமா பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லுமா" அப்படின்னு சொல்ல, இந்த தடவ 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஓடல. "நீ நல்லா இருக்கியாம்மா? கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னாங்களே" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா அஜுமா நல்லா தான் இருக்கேன்னு" சொல்றப்போ, "சரிம்மா பழசெல்லாம் மறந்துட்டு உன் வாழ்க்கைய நிம்மதியா வாழு. அதான் உன் முன்னாடி இருந்த குழந்தைய பத்தி யோசிக்காத" அப்படின்ற மாரி இவங்க அட்வைஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இவ தான் வந்து யான்போவ வந்து பார்த்துக்கிறா. இப்படி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. லேடீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த பார்ட்டிய போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். இப்போ வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கானா, அந்த ஷர்ட்ல பார்த்தா கிஸ் பண்ண தழும்பு அங்கங்க இருக்கு. அத பார்த்துட்டு ஐயய்யோ! ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா அடிப்பாளேன்னு சொல்லிட்டு இவனே கிளீன் பண்ண, ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி கேட்க, இல்லம்மா அது மாரி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் பொண்ணுங்களோட போய் கூத்தடிச்சுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன பனிஷ்மென்ட் குடுக்க ஆரம்பிச்சுறா. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து பெட்ல வந்துட்டு ஹீரோயின வந்து பயங்கரமா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து 2 ஃபேமிலியும் பேசுறாங்க. அவ பிரெக்னென்ட்டா இருக்கனால, சரி ஓகே நம்ம கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்ல, ஆனா கிம்முடைய அம்மா என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது இப்ப கல்யாணம் வைக்க அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பண்றது? என் பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்கா. இப்ப நான் என்ன செய்வேன்? அப்படின்ற மாரி ஒரு 2 பேத்துக்குள்ள பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்மளுடைய யாங் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட பார்க்க வரா. அப்ப வந்து ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆயிட்டா. சரிப்பா நான் உன் கூட வந்து வாழ்றேன். எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பிள்ளைய நீ ஏன் முன்னாடி வச்சு பிரேக்கப் பண்ணி விட்டா தான் நான் ஏத்துக்கிடுவேன். இதுக்கு நீ என்ன சொல்ற? அப்படின்ற மாரி கேட்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்க கூட்டிட்டு போறான். போயிட்டு இங்க பாரும்மா, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல. என் ஃபேமிலியோட நான் சந்தோஷமா வாழப் போறேன். இனிமே என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்ல, இந்த லிசா சும்மா இல்லாம வாய் வச்சுட்டு, இவனுக்கு பெரிய இவளா தெரிஞ்சுட்டாளா? இவள பார்த்தாலே பயப்படுற, இவ்வளவு கேவலமான பொம்பளையோட நீ வாழப் போறேன்னு சொல்லி கேட்க, படான்னு கன்னத்துல வச்சுட்டான். அப்பதானே யாங்க வாழுவா? அடிச்சுட்டு இனிமே உன் லிமிட்ட கிராஸ் பண்ணாத, என் பக்கத்துல கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மனசை டோட்டலா பிரேக் பண்ணி விட்டுட்டு போக, சரி பரவாயில்ல நான் வந்து உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம யாங்க வந்துட்டா. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஒரு ஹோட்டலில் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட லிசா கால் பண்ணி பார்க்குறா. இவன் அந்த சோகத்தில் குடிச்சிட்டு வீட்டில் பயங்கரமாக படுத்திருக்க. நம்ம யாங்குக்கு எல்லாமே புரியுது இவன் அவளை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிறப்போ யாங்கோட வீட்டை தான் கட்டுறாங்க. இந்த அஜுமா வந்து அங்கே வந்திருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து வராங்க யாங்கோட சேர்த்து. இங்கே அஜுமாக்கும் ஷாக்கு, ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தவங்க இப்போ ஒரு வீட்டில் சந்திக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே யாங்கோடைய அம்மா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி டீ குடிச்சிட்டு போமான்னு ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் உட்காரவே மாட்டேங்கிறா. இருந்தாலும் கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறப்போ, சரிம்மா எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக எதுவும் இருக்கியா என்ன, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பதட்டத்தில் டீ கப்பை கீழே போட்டுடுறா. இந்த அஜுமா பார்க்குறாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ யாங்கோட ஃபேமிலியில் தான் இவ கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று மீட் பண்ணணும்னு சொன்னோடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எஸ் ஆகி போயிடுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சே நின்று போகுது. இப்படி வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இடத்துல நம்ம குழந்தை பெற்று கொடுத்ததெல்லாம் அந்த அஜுமாக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அவங்க எதுவும் சொல்லிடுறாங்களோ என்னமோன்னு அவளுக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ ஹீரோ கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவங்க பாட்டியோட ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாப்ல. எப்படி அவங்க கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜுமா நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய பணக்காரவங்க எப்படி வந்து அந்த வீட்டுக்கு அவள் இன்னொரு குழந்தை பெற்று கொடுத்துருக்கா, அதே வீட்டுக்கு எப்படி அவள் வந்து மருமகளாக வந்தா, இது ஒரு விஷயத்த கூட அவங்க சுதாரிக்காமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த அஜுமா வேற புலம்புறாங்க.
இப்படியே இருக்கிறப்போ வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. தன்னோட பொண்ணு ஷாப்பையும் ஓப்பன் பண்ணல, படுத்திருக்கா. "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இப்ப சந்தோஷமா எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. போதுமா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்படியே அங்க ஒரு பக்கம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டி கேட்குறாங்க, "ஏம்மா டல்லா இருக்க? சொல்லுமா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றப்ப பாட்டி கேட்குறாங்க, "என்னம்மா அந்த லேடி நீ திரும்ப பார்த்தியா அந்த பொம்பளைய?" அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் ஷாக் ஆறா. அவ எதுவும் உன்கிட்ட வித்தியாசமா பேசினாளான்னு கேட்குறப்போ, "அப்படிலாம் இல்ல பாட்டி. நாங்க எதர்ச்சியா தான் மீட் பண்ணோம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சிடுறா. இப்படி இருக்கிறப்போ, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய அம்மா வராங்க. இது பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள ரொம்ப ஒரு சீப்பா ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப எகத்தாளமா பார்க்குறாங்க. அப்ப ஹீரோயின் உட்கார்றப்ப கூட "கிச்சன்ல வேலை இருக்கு போய் செய் போ" அப்படின்ற மாரி இந்த பாட்டி அனுப்பி வைக்க, இவங்களுக்கு புரியுது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னுடைய ரூமுக்கு தான் அம்மாவ கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கப்போ, அவங்க அம்மா சொல்றாங்க, "இது மாரி ஜங்குக்கு கல்யாண செலவுக்கு சுத்தமா காசு இல்லம்மா. மருமேன்ட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி குடுவேன்னு" சொல்றப்போ, சரி ஓகேம்மான்ற மாரி இவளும் சொல்லிடுறா. இப்படி இருக்குது. அப்போ வந்து பேக் என்ன பண்றான்னா, தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி "கொஞ்சம் நீ நைட் வா, நம்ம டின்னர் சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டின்னருக்கு வராங்க. அங்க வந்து நம்மளுடைய யான்போ வந்து விளையாண்டுட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னா, நம்மளுடைய யாங்குக்கு ஒரு பிரசன்ட் குடுக்குறான். ஒரு கிஃப்ட் குடுக்குறான். அத வந்து நம்ம யாங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது ஒரு பிராஸ்லைட்டா இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம யாங் சும்மா இல்லாம, "எனக்கு மட்டும் குடுத்துருக்கியா? இல்ல வேற யாருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்ல, இது வந்து நம்மளுடைய பேக்குக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவன் இன்னமும் திருந்தல போல இருக்குன்னு அவன் நெனச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டேட்டுக்கு கூட்டிட்டு போறான். எங்கேயும் இல்ல. அவ தங்கச்சியும் அந்த கிம்மும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு போக, அங்க பார்த்தா வெரைட்டி டிஷ்ஷஸா இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஜங்கு செம்மையா சாப்பிடுறா. இத பார்த்து ஹீரோ நினைக்கிறான், "அட பாவி! பிரெக்னன்ட்டா இருந்தா இப்படிதான் சாப்பிடுவாங்களா? இவன் இவ்ளோ தாங்குறான் அவன் பொண்டாட்டிய. பொண்டாட்டி ஆறதுக்கு முன்னாடி தாங்குறான். ஏய் பார்க்கையில எனக்கே பொறாமையா இருக்கு. நீயும் நெறைய ஆர்டர் பண்ணு. உனக்கு நான் வேணா சாப்பாடு ஊட்டி விடுறேன்" அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்ல, "பரவாயில்லடா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆக்கிட்ட" அப்படின்ற மாரி சொல்றப்போ, இது பிள்ளைக்கு வேற பொறை ஏறிடுது. ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. இப்படியே சொல்லிட்டு எல்லாரும் வெளிய வந்துடுறாங்க. இவங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, நம்ம ஜங்கு வந்து "இல்ல வேண்டாம் நாங்க போறோன்ற" மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "பாரேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் தங்கச்சி வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிரெக்னன்ட் ஆகல பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறான். ஹீரோயின் "உனக்கு என்னப்பா அவ்வளோ அவசரம்?" அப்படின்ற மாரி நக்கல் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து டின்னர் போயிட்டு வந்திருக்க மருமகளையும் மயனையும் பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, "யான்போவ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்க. இவங்க வந்து இன்னமும் அந்த சண்டையில தான் இருக்காங்க போல இருக்கு. இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பேக் நினைக்கிறப்போ, "ச்சீ அந்த பக்கம் போ என்ன தொடாத உன்ன பார்த்தாலே அருவருப்பா இருக்கு" அப்படின்ற மாரி இவ சொல்ல, இவனுக்கு இன்னமும் இடி விழுந்த மாரி இருக்கு. இவன் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அதோட வந்து ரூம்குள்ள போயிடுறான். யாங்கால இன்னமும் வந்து தான் ஹஸ்பண்டை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ பியூர் லவ்வா இருந்திருப்பான். இவன் அப்படி இருந்திருக்க மாட்டான். அதனால இப்படி இருக்கிறப்போ, நம்மளுடைய அஜுமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சொந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து வழக்கம் போல கடன்காரவங்க அஜுமாவ சுத்து போட்டு, "உன் புருஷன் 20 மில்லியன் காசு வாங்கியிருக்கான். ஒழுங்கா கொடுக்குறியா? இல்ல என்ன பண்றது? உன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. மிகப்பெரிய ஃப்ளாட்ல இருக்கா. வேணா அவகிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கவா? வேணா அவளே தூக்கிட்டு போயிடுறோம்" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல உங்க பணத்த குடுத்துடுறேன்" அப்படின்ற மாரி அஜுமா சொல்ல, நம்ம ஹீரோயின கிட்டத்தட்ட அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாரி தான் ட்ரீட் பண்றாங்க. ஹீரோவ தவிர. அவ மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப இந்த அஜுமா ஹீரோயின பார்த்துட்டு, "கோயிம்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆறாங்க. ஏன்னா அந்த அஜுமா வந்து பர்சனலா பார்க்க வரனால ஹீரோயினுக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அஜுமா இனிமே ஹீரோயின பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா வெளிய வரும். கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 3 எபிசோட்ல இந்த ட்ராமாவே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.